அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 75ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நம்முடைய உள்ளம், மனுஷனுடைய உள்ளம், நினைவுகள் ஏதாகிலும் ஒரு பகுதியிலிருந்து யாராவது ஒருவர் மூலமாகவோ எனக்கு ஜெயம் கிடைத்து விடாதா? நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த கேஸ் விஷயமோ, குடும்ப விஷயமோ, வேலை விஷயமோ, ஏதோ ஒரு காரியத்திலே எனக்கு இந்த பகுதியிலிருந்து கிழக்கோ மேற்கோ வனாந்திர திசையோ ஏதோ ஒரு பகுதியிலிருந்து எனக்கு வெற்றி கிடைத்து விடாதா? எதிர்பார்ப்போடு மனுஷனுடைய உள்ளம் காத்திருக்கிறது. ஆனால் வேத வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான காரியம், எந்த திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவன் மாத்திரமே நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியவர். நீதிமொழிகள் 21:31 நாம் வாசிக்கிறோம், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். பாருங்கள், தேவன் மாத்திரமே நாம் எதிர்பார்க்கிற காரியத்திலே ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். வேத வசனத்திலே அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர்கள் நிறைய விஷயங்களிலே ஜெயம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நமக்கு ஒரு முன் உதாரணங்களாய் இருக்கிறார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களின் பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவர் மூலமாகவே அற்புதங்களை பெற்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா, சகோதரி, நம்முடைய மனது ஒருவேளை, நம்முடைய கண்கள் ஒருவேளை எதையோ ஒரு காரியத்தை, இப்படி எல்லாம் நடந்தா, இப்படி இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜெயம் கிடைத்துவிடும் என்று தோன்றுகிறதா? இந்த காலை நேரத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். ஜெயம் கர்த்தரால் மாத்திரமே வரும். யாரும் நமக்கு உதவி செய்ய போகிறதில்லை. யாரும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முயற்சிக்கிறதில்லை. தேவன் ஒருவர் மாத்திரமே இந்த பகுதியிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து ஜெயத்தை கொண்டு வருவார். யோசபாத் தனக்கு விரோதமாய் வந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு அவர் ஒரு பெரிய படையை கொண்டு போகவில்லை. துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் மகிமைப்படுத்துகிற போது அங்கு ஜெயத்தை தேவன் கொடுத்தார். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான சகோதரா, சகோதரி, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து சில மனிதர்களை, சில சூழ்நிலைகளை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை ஒருவேளை ஏமாற்றி இருப்பார்கள், அல்லது செய்வோம் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு காலம் அவர்கள் செய்து முடிக்கப் போவதில்லை. தேவனை சார்ந்திருங்கள். நிச்சயமாய் உங்கள் வெற்றி உங்கள் கையை தேடி வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயமான நாளாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ பகுதிகளிலிருந்து ஜெயம் கிடைத்து விடாதா என்று எதிர்பார்க்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீர் மாத்திரமே ஜெயத்தை கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டு உண்மையே சார்ந்து கொள்கிறோம். எந்தெந்த பகுதியில் ஜெயம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் தேவன் கிரியை செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.